Hello everyone. So Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 ஓட அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் adm.thanuvas.ac.inல அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் வி நோ adm.thanuvas.ac.in நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் பேஜ் உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போது டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட சப் கேட்டகரிஸில் உங்களுக்கு உங்களோட ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லி அகாடமிக்கு மட்டும் 2 வால்யூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் 2ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிலோ 170 அவங்கள வந்து வால்யூம் 2ன்ற கேட்டகரியில் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் 2ல் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ண மாட்டாங்க. அதனால் வால்யூம் 2ல் யாராச்சும் இருந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் அன் ஆப்ஷன் பி. ஏன்னா வால்யூம் 2ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடவே மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வால்யூம் 1ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷூர் வால்யூம் 1ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அகாடமிக் ஸ்ட்ரீமில் எல்லாருக்கூடவும் காம்படிட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வால்யூம் 2ல் இருக்க கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட் கோ ஃபார் ஆப்ஷன் பி. ஸோ பிவிஎஸ்சி ஏஹெச் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா வந்து வால்யூம் 1ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்கள மட்டும் தான் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்குமே 2 கேட்டகரி இருக்குது. அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன், ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன். ஸோ கம்பேரிட்டிவ்லி ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் ஓவரால் ரேங்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு கூடமே பார்த்தேன். அண்ட் ரேங்க்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் பிடெக்குமே கொடுத்துருக்காங்க. அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் அகாடமிக். இதில் ஒகேஷனல் கிடையாது பிடெக்கில். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரெண்ட் லேபிள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அதிலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் அப்டேட் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் நம்ம இனிமே வந்து சப்சிக்வெண்ட் அதர் வீடியோஸில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். எவ்வளோ பேர் எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க, ஸோ எந்தெந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்குமே வந்து சேஃபஸ்ட் ரேங்க் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேக் ஷூர் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சா தான் நான் எதனா வீடியோஸ் உங்களுக்கு போடும்போது அது நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து மறக்காமல் வாட்ஸ்அப், டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் 3 குரூப்லையுமே இருக்கீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ வில் see in other video with the seat matrix.